நேயர்களே, அன்னீஸ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு சாதம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ். என்னென்ன பொருளாக வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. 2 எலுமிச்சம்பழம் எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இந்த லெமன் சாரில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சாரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருங்க. இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வடித்து வச்சுருக்கேன். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த சாதம். இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை தான் நான் கிண்டி காட்ட போகிறேன் உங்ககிட்ட. அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம அது மேலே பாத்திரம் வச்சுட்டோம். அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுது. இப்போ நம்ம கொஞ்சமாக சமையல் எண்ணெய் கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம், இதெல்லாம் தாளிக்கிறது. இப்போ கடுகு தூள் போட்டுருவோம். பொரியும் போது பார்த்தீங்கன்னா கடலை சேர்க்கணும். கருவேப்பிலை பொரியும் போது இப்போ கடலை சேர்க்கணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து சேர்க்கணும். கொஞ்சமாக வெங்காயம், முருங்கைத்தூள் சேர்க்கும் போது தான் நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ரொம்ப கொதி கொடுக்கூடாது, கசப்பு வந்துடும். இந்த கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாரை ஊற்றி சாப்பாட்டை நம்ம தின்னு. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு எப்படி இருக்குதுன்னு இந்த நேரத்தில் நம்ம பதம் பார்த்து வேண்டிட்டோம். ரொம்ப ஈஸியானதான் இது. பார்த்திங்கன்னாக்கா அந்த சாப்பாடு செய்கிறது ரொம்ப ஈஸியானதான், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானது. எங்கேயா டூர்லாம் போனால் அது மேலே சமைச்சு கையில் எடுத்துகிட்டு போயினே இருக்கணும். நம்ம ஆஃபீஸ் போகிறாங்க, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸும் எடுத்துன்னு போனோம். ஒன்றும் ஆகுது, 2 நாள் இருந்தால் கூட லெமன் ரைஸ் இது பார்த்திங்கன்னா கெடாது. இதை செய்யறது பார்த்திங்கன்னா மெல்லு வாட்டர் தான். நம்ம கொஞ்சமாக கலந்து எலுமிச்சம்பழம் சாறு புழியும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மெல்லு வாட்டர் கலந்துக்கணும். நான் அவ்வளோதான், ரொம்ப தண்ணிக்கு இது வேலை கிடையாது. ரெடி ஆச்சு. நான் வேறு பாத்திரத்தை மாற்றி காட்டுறேன். நம்ம அன்னீஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம சாதம் செஞ்சு கட்டியாச்சு. 2 எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன் நான். 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் தான், 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் சாதம் ரெடி பண்ணிட்டேன். அது சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். இது வெறும் பூண்டு வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பூண்டை எடுத்து உரிச்சிட்டு அதை நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கை போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாக்கா இதான் அந்த உருளைக்கிழங்கு வறுவல். பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வெங்காயம் எதுவுமே போடலை. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் கூட பார்த்தீங்கன்னாக்கா 1 நாள் 2 நாள் கூட வச்சுருந்தா கூட கெடாது. ஏன்னா இதில் வெங்காயம் நான் சேர்க்கலை, நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்பினேஷன். இந்த லெமன் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பர் காம்பினேஷன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.